எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரீஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? மெயினாக அந்த குரு மாறுறதே கடகத்துக்காக தான். அதான் உனக்காக தான் இந்த வீடே வாங்கினேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்காக தானே இந்த காரை வாங்கினேன், உனக்காக தானே அந்த பொண்ணு பார்த்தேன், எல்லா விஷயங்களுமே வந்து உனக்காகன்னு கடகராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு மாறுறதே உங்களுக்காக தாங்கிற மாதிரி இருக்கு நிலைமை. ஏன்னா இவ்வளோ நாள் இருக்கிற சித்திரவதை காணாமல் போயிடும், இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனை அப்படியே அடங்கிடும். எல்லா ஃபேமிலியும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம், மகான்கள் பிறக்கக்கூடிய பாக்கியம் உங்கள் வீட்டில் தான் அந்த மகான் அவதரிக்கக்கூடிய பிராப்தம், உங்கள் வீட்டுக்கு வந்து மகான்கள் வரக்கூடிய பிராப்தம், குருமார்கள் வரக்கூடிய பிராப்தம், நிறைய பேர் தான தர்மங்கள் செய்வது, உத்தமமான தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், மனசும் குளிரும், உங்கள் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க, பெரிய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் 1-2ன்னு இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டு உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. ஏன்னா ராசி லக்னத்தில் வந்து குரு உச்சம் அடைகிறதுனா உங்கள் மூளை வளர்ச்சி வந்து 10 மடங்கு இருக்கும். மற்றவங்களுக்கு எதுவுமே புரியாத விஷயம் கூட உங்களுக்கு புரியும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும், அவ்வளோ சூப்பரான விஷயம். உங்களை பார்த்தாவே கையெடுத்து கொண்டுவாங்க. அந்தளவுக்கு நன்மைகள், அந்தளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். குரு ராசி லக்னத்தில் வர்றது மட்டும் கிடையாது, பஞ்சமஸ்தானத்துக்கு, 7ஆம் இடத்துக்கு, பாக்கியத்துக்கு, லாபஸ்தானத்துக்கு, இவ்வளோ இடங்களுக்கு பார்வை பலம் கொடுப்பதுனால உங்கள் ஃபேமிலி செட்டு, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, சோகால் WBC ஆர் RBCயோட கவுண்ட்டு சல்லுன்னு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எந்த நோயும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும், கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். நம்பிக்கை ஃபஸ்ட்டு வருங்க. ஒரு நம்பிக்கையே இல்லாமல் எங்கேயோ போகுது வண்டி, எங்கே அரண்யத்துக்கு போதோ, எந்த காட்டுக்குள்ளே போய் விட போகிறோமோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைமை இல்லை. என்ன பண்ணாலும் ஒரு விஷனோட பண்ணுவீங்க, எந்த பண்ணாலும் ஒரு கிளியரான ஒரு லட்சியம் இருக்கும், இதுதான் பண்ண போகிறேன்னு. அந்த லட்சியத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துக்கு எப்போ குருவுடைய பார்வை பலம் கொடுக்குறாரோ, அந்த லாபஸ்தானம் எப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதோ,
பெரிய பெரிய பணம் உங்கள் கையிலேருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் கை தான் சுத்தமான கைன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துவாங்க. அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெகக்னிஷன், வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் என்ன வேணுமோ அது நடக்கும். ராசி லக்னத்தில் குரு வராருன்னா ஒரே விஷயந்தான் பார்த்துக்கணும். உங்கள் தலைப்பகுதி, கண் பகுதிகளில் பிரச்சனை வரலாம். லைட்டாக உடம்புல அடிக்கடி டீஹைட்ரேஷன் ஏற்படலாம். தண்ணியே குடிக்க மாட்டீங்க. கடகத்தில் பிறந்த 24 மணி நேரம் தண்ணி குடிச்சாதான் உடம்பு நல்லது. கடல் இருக்கிற இடத்துல இருக்கணும். அடிக்கடி நதிகளில் குளிக்கணும். இன்னொன்று, இந்த குரு வந்து எப்போ இந்த உச்சஸ்தானம் பெறுகிறாரோ, புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று நீங்கள் கிருஷ்ணா நதியில் குளிக்கணும், நேத்ராவதி நதியில் குளிக்கணும், காவேரி நதியில் குளிக்கணும், கோதாவரி நதியில் குளிக்கணும். முடியலையா கங்காக்கே போய் குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி நதிகளில், புண்ணிய க்ஷேத்திரங்களில் நம்ம நீராடுவது வெறும் கடகத்துக்கு மட்டும் கிடையாது. 12 ராசிகளில் பிறந்த அத்தனை பேருமே குரு உச்சம் பெறும்போது நம்ம போய் நீராடிட்டு வரும்போது, அதாவது நதிகளில் குளிக்கும்போது உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் நிவர்த்தியாகும். அதாவது கொடுமையான சாபமாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம்ங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கிறது. பொறுமையின் எல்லைங்கிறதே கடகம்தான். 10 பேருக்கு உதவணும்னா முதல் ஆளாக வர்றது கடகம்தான். தாய் உள்ளம் அப்படின்னு சொன்னால் அது கடகம்தான், வேற எந்த ஒரு ராசியும் கிடையாது. இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எல்லாருமே உங்களை அப்படி பார்ப்பாங்க. உங்களுக்கு லைஃபே மாறும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல வேலை கிடச்சுன்னா கப்புன்னு ஃபாரின் போயிடுறதும், சில இடங்களுக்கு வந்து நார்த் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, சில ஆளுகளுக்கு வந்து பெரிய பொறுப்பு வர்றது, பயங்கர புகழ் கௌரவத்தை கொடுக்கறது, நீங்கள்லாம் இந்த விஷயமே நடந்திருக்காது அப்படின்னு உங்களை பாராட்டுவதுங்கிற மாதிரி மனசு விட்டு உங்களை பாராட்டுவாங்க. இது வரைக்கும் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே இப்போ நடக்காது. தைரியமாக இருக்கலாம். எல்லாமே சந்தோஷமாக, ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும். முழு குரு பலன், அந்த குரு பலன் முழுக்க உங்களுடைய ஃபேமிலி மேலே எல்லாருக்கு மேலே இருக்க போகிறது. எல்லாருக்குமே நல்லா நடக்கும். அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு தங்கம்னா தங்கம், அத்தங்கம், தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம்னு சொன்னால் 100%, பொருளாதார ஏற்றம் 80%. நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ண போகிறது. சூப்பராக இருப்பீங்க. இந்த கடகராசி ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா என்ன? இல்லை, பொதுவாகவே மந்த்ராலயம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா, அதாவது கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு வியாழக்கிழமை காத்தால 6 to 7 பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தடைப்பட்டு போய் இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். 2வது ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும். சூப்பராக இருக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.